ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த புளி சாதத்தோட ரெசிபி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது குட்டி டம்ளரில் 3 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி நல்லா ஒரு லெமன் சைஸ் 2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கணும். எடுத்து ஊற வச்சுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த புளி நல்லா ஊற வச்சிடணும். ஊறி அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எண்ணெய் குக்கரில் தான் செஞ்சேன். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து வேர்க்கடலை இருக்குல்ல, அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பூண்டு அதை சேர்த்துருவேன். சேர்த்துட்டு நீங்கள் கறிவேப்பிலை இருந்தால் கறிவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துனா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட எல்லாம் வந்து வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இருக்குல்ல, அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துட்டு அதை லைட்டாக கொதி வரணும். ஃபுல்லாக கொதிக்காமல் லைட்டாக நம்ம ரசம் வைப்பாங்களா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அரிசியை கொட்டிட்டு குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான புளி சாதம் ரெடி.